அனைவருக்கும் வணக்கம். 11 மேல் கணக்கு என்று அழைக்கப்படக்கூடிய சங்க இலக்கியமான 8 தொகை 10 பாட்டில் குறிஞ்சி பாட்டில் உள்ள 99 மலர்களை பற்றி நம்ம பார்ப்போம். குறிஞ்சி பாட்டை பாடியவர் கபிலர். ஆரிய அரசனாக இருக்கக்கூடிய பிரகதத்தனுக்கு தமிழை கற்றுக் கொடுக்கும் விதமாக அவனுடைய வேண்டுகோளுக்கிணங்க பாடிய பாடல்தான் குறிஞ்சி பாட்டு. அவற்றில் 99 மலர்களை பற்றி புலவர் பாடியிருப்பார். வள்ளிதழ் ஒன் செங்காந்தல் ஆம்பல் அனுச்சம் தன் கயக்குவளை குறிஞ்சி வெற்றி செங்கொடு வேரி தேமா மணிச்சிகை உரிதினாறு அவிழ் தொத்து உந்துள் கூவிலம் எரிபுரை இருளம் சுள்ளி கூவிரம் வடவனம் பாகை வான்பூங் குடசம் எருவை செருவிலை மணிப்பூங் கருவிலை பயினி வாணி பள்ளினர் குரவம் பசும்பிடி வகுளம் பள்ளினர் காய விரிமலர் ஆவிரை வேரல் சூரல் குறியி பூளை குறுநருங்கண்ணி குறுகிலை மருதம் விரிப்பூங் கோங்கம் போங்கம் திலகம் தேங்கமிழ் பாதிரி செருந்தி அதிரள் பெருந்தன் சண்பகம் கரந்தை குளவி கடிகமழ் கவிமா தில்லை பாலை கல் இவர் முல்லை குள்ளை பிடவம் சிறுமாரோடம் வாழை வள்ளி நீள்நறு நெய்தல் தாளை தளவம் முள்தாட் தாமரை ஞாழல் மவ்வள் நறுந்தன் கொகுடி சேடல் செம்மல் சிறுசெங்குரளி கோடல் கைதை கொங்குமுதிர் நறுவழை காஞ்சி மணிக்குலை கல்கமழ் நெய்தல் பாங்கர் மராம் பல்புன் தனக்கம் ஈங்கை இலவம் தூங்கு இனற்கொன்றை அடும்பு அமர் ஆத்தி நெடுங்கொடி அவரை பகன்றை பலாசம் பல்பும் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துளாய் சுடர்புன் தோன்றி நந்தி நரவம் நறும்புன் நாகம் பாரம் பீரம் பைங்குறுக்கத்தி ஆரம் கால்வை கடுயிரும் புன்னை நரந்தம் நாகம் நள்ளிருள் நாரி மாயிரும் குருந்தும் வேங்கையும் பிறவும் என்று கபிலர் 99 மலர்களை பற்றி குறிஞ்சி பாட்டில் கூறியிருக்கின்றார். நம்ம ஏன் மலர்களுடைய பூக்களை தனித்தனியாக சொல்லலை, பாடல் வரிகளோடு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இனி வரக்கூடிய குழந்தைகளுக்கு, படிக்கின்ற மாணவர்களுக்கு இதை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காக நோக்கத்துக்காக கூறப்பட்டுள்ளது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகள்.